இது 2த்தையும் நான் மெயினா எடுத்திருக்கேன். இதோடைய சாறு எடுத்து நான் அலோவேரா ஜெல்ல கலக்க போறேன். அலோவேரா ஜெல் நம்ம வீட்லயே வளர்க்கலாம். ஒரு சின்ன தொட்டியில கூட வளர்ந்துரும். அந்த வந்து பிளான்ட்ட பிரேக் பண்ணி உள்ள இருக்கிற அந்த சோற்று கற்றாழைன்னு சொல்றோம் இல்லையா? அதில சோறு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அசிடிக்கா இருக்கும் அது. அதனால இது வந்து வாரத்தில 1 நாள் இல்ல வாரத்தில 2 நாள் இந்த ட்ரீட்மெண்ட்ட செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அது சரியாறத பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்றோன்றத பாருங்க. முதல்ல நான் போடுறது அதிமதுரத்தோட கட்டைகள். அத தண்ணீல ஹீட் பண்ண போறேன். அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தோலுடைய மேல் இந்த தோல் நல்லா பாயில் ஆகட்டும். இத எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சு நீங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி கூட அப்பப்போ யூஸ் பண்ணலாம். ஏன்னா அடிக்கடி இத செய்ய முடியாது. அதனால எப்போவுமே இதோட தண்ணிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ட எடுத்து யூஸ் பண்ணுறது பெட்டர். கொஞ்ச நேரத்திலேயே அதோடைய சாறு இதில தண்ணீல வரத நம்ம பார்க்க முடியும்.